நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் தகவல். பாஜக தோற்றால் அரசியலமைப்பு சட்ட நெருக்கடியை உருவாக்கக்கூடும் என்று முன்னாள் நீதிபதிகள் எச்சரிக்கை. தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தால் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. சிறப்பு மலரை வெளியிட்ட முதலமைச்சர் கலைஞரின் புகழை நினைவு கூறும் புகைப்பட கண்காட்சி மற்றும் குறும்படத்தை பார்வையிட்டார். டெல்லியில் உருவப்படத்திற்கு சோனியா, ராகுல், ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் மரியாதை. தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் என பிரதமர் மோடி பாராட்டு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ₹4 கோடி சிக்கிய வழக்கில் விசாரணைக்கு அழைத்தால் நேரில் ஆஜராக வேண்டும். தமிழ்நாடு பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அரும்பாக்கத்தில் பவுடர் வடிவத்தில் விற்பனை செய்யப்பட்ட 380 பாட்டில் தாய்ப்பால் பறிமுதல். வணிக ரீதியில் தாய்ப்பாலை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. மக்களவை தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் எதிரொலி. இந்திய பங்குச் சந்தைகளில் சென்செக்ஸ் 2500 புள்ளிகளும், நிப்டி 733 புள்ளிகளும் உயர்ந்து வர்த்தகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.